வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது வந்திருக்க இடம் தான் கயாக்கிங் பண்ணலான்னு. இதுவும் நம்ம கோகோ கேம்பிங் அவங்க மூலியமா தான். நம்ம புக் பண்ணது வந்து எக்ஸாட்டிக் கேம்ப். நம்ம ஆர்கனைசர் அவங்க தான். நம்ம கேம்பிங் வந்து எங்க புக் பண்ணி குடுத்தாங்கன்னா, கோகோ கேம்பிங். அவங்க தான் இத நம்மளுக்கு ரெடி பண்ணி குடுத்தாங்க. இப்போ வாங்க கயாக்கிங் பண்ணலாம். வெல்கம் டூ ரைடர் மணி விளாக்ஸ். எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கயாக்கிங். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. சேஃப்டிக்கான நம்மளுக்கு ஜாக்கெட் குடுத்தாங்க. அத போட்டுக்கிட்டாச்சு. அத போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பெடல் குடுத்தாங்க. அந்த பெடலை வாங்கிட்டு என்னமோ ஓட்ட தெரிஞ்ச மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது. என் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கேம்போட கைடு அவரே கூட வந்தார். அவரும் சொல்லி கொடுத்தாரு எப்படி நம்ம பெடல் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெடியாக பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் திருப்பிட்டு அதுக்கு லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் ஓகே ரைட்டு அது ஈவனாக போடலாம். ரைட் ஈக்குவலாக போடலாம். அப்படி போட்டால் கொஞ்சம் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இது ஆழம் எவ்வளோ இருக்கும்? இது டெப்த்து தான் போகுது, ஆனால் எனக்கு தெரில. ஓகே. அப்படி இன்னும் எப்படி போயிட்டு வரணுமா? அப்படி போயிட்டு தான் வருவோம். சொல்லலாமா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு? எனக்கு தான் கை வலிக்கு. ஈவனாக போடும் ப்ரோ. ஈவனாக போட்டால் கொஞ்சம் பெருசாக தெரியாது. போகலாம் பார்த்தா பார்ப்போம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுற வேண்டியதான். எல்லாமே ட்ரை பண்ணிடுறோம். கயாக்கிங் முடித்ததுக்கப்புறம் நாம் பீமன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருந்தது. என்ட்ரி ஃபீஸ் இங்கே பே பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் உள்ளே போனோம். என்ட்ரி ஃபீஸ் இங்கே சைடில் போர்டில் இருக்க பாருங்கள். என்ட்ரியிலேருந்து உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருந்தது வாட்டர் ஃபால்ஸுக்கு. அப்படியே படிநாடியாக இங்கேருந்து நடந்து போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் வந்து 2 இடத்துல வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இன்னும் கூட பண்ணலாம். ஸ்லோப்பில் இருக்குது. ஸோ சாடா
இதாங்க அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸு. நம்மளை வந்து இங்கே அலோவ் பண்ணல. ஏன்னா இங்கே வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால இங்கே மக்களை அலோவ் பண்ணல நாங்கள் போன அன்னைக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூலாம் வளர்ப்புங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எங்கே இப்போ கிளம்பிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக ஏலகிரி தாங்க. சாப்பிட்டு அப்படியே ஏலகிரி கிளம்பலான்னு பிளானு. சாப்பிட்டு அப்படியே நம்ம ஏலகிரி போக போகிறோம். அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Rider Money Vlogs.